ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் டெக் ப்ளூமர்ஸ். டெக் ப்ளூமர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா விஞ்ஞானத்தால் பூத்த பூக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லெசன் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டெக்னாலஜி எப்படி ஃபிசிக்கலி டிசேபிள்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத இந்த லெசன் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. This lesson talks about the use of technology by a normal person and in empowering the disabled to do their day-to-day chores of life. அதாவது இந்த லெசன் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா நார்மல் மனிதர்கள் இருக்காங்கள்ல, அதாவது சாதாரண மனிதர்கள் யூஸ் பண்ணுற விஞ்ஞானத்தை பற்றியும் பேச போகுது. அது மட்டும் இல்லாமல் டிசேபிள், அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் நலத்தில் ப்ராப்ளம் இருக்கும்ல, அவங்க அவங்க லைஃப்பில் எப்படி எம்பவர் ஆகுறாங்க, சின்ன சின்ன வேலைகள் தானே செஞ்சுப்பாங்கல்ல, அதுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பேச போகுது. டு ட்ராவல், டு கம்யூனிகேட், டு லேர்ன், டு டூ பிஸ்னஸ் அண்ட் டு லிவ் இன் கம்ஃபர்ட். ஸோ டிசேபிள் மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கோ, பேசுகிறதுக்கோ, படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக வாழ்கிறதுக்கோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறது இந்த லெசனில் இருக்கும். ஆலிஷா அண்ட் டேவிட்ஸ் லைஃப்ஸ் ஹேஸ் சேஞ்ச்ட் வித் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஆலிஷா அண்ட் டேவிட் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த விஞ்ஞானத்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெக்னாலஜி இம்பேக்ட்ஸ் த என்வாயர்மெண்ட், பீப்புள் அண்ட் த சொசைட்டி அஸ் அ ஹோல். இதில் இம்பேக்ட் அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஸோ விஞ்ஞானம் எதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நம்மளோட சுற்றுச்சூழல், மக்களுக்கிடையே, நம்மளோட சொசைட்டி, நம்மளோட சமுதாயத்துலேயுமே நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. The way we use technology determines if its impacts are positive to the society or negative. அதாவது நம்ம விஞ்ஞானத்தை எப்படி உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எதை முடிவு பண்ணுதுன்னா நம்ம அதோட விளைவு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது எதை டிசைட் பண்ணுதுன்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. Have you ever thought that your refrigerators can order stuff on its own? நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா உங்களோட குளிர்சாதன பெட்டி அதுவே அதுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்துருக்கீங்களா? Well, anything which is below a predefined limit or below a certain threshold can be self-ordered by the appliances. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளும் குறைந்து போகிறப்ப, ப்ரீ டிஃபைன் லிமிட்னால் தேவைக்கு தகுந்த அளவு இல்லாமல் குறைந்து போகிறப்ப, இல்லை த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னா நிலை, அதாவது இந்த நிலையிலேருந்து குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் இல்லை அப்படின்னா அது தன்னாலே ஆர்டர் பண்ணிக்கிறது ஒரு சக்தி இருக்கா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. செல்ஃப் ஆர்டர் பை த அப்ளையன்சஸ், அதுங்களே ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது டெக்னாலஜி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. Your refrigerator can directly link to the e-commerce site and order for milk if it is about to exhausted. நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டரை எது கூட லிங்க் பண்ணலான்னா இ-காமர்ஸ் சைட். இ-காமர்ஸ்னால் அங்கே நிறைய பொருட்கள் விற்பாங்க. அதில் பால் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அது தீர போகிறப்ப, எக்ஸாஸ்டட்னா முடிய போகிறப்ப நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Consumable products such as ink cartridges may be capable of self-ordering replacements when the current level falls below a certain threshold. இல்லை கன்சியூமபிள் அப்படின்னா ஒரு இதை நம்ம கன்சியூம் பண்ணுறது, நுகர்வோர்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கன்சியூம். ஸோ நம்ம இங்க் கேட்ரேஜஸ் இருக்குல்ல, அது தீர்ந்து போகிறப்போ நம்ம செல்ஃப் ஆர்டர், அதாவது அதுவே ஆர்டர் பண்ணிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போது ஒரு லெவல் இருக்குது, அதில் இங்க் தீர்ந்து போது அந்த நிலையை குறையிறப்போ செல்ஃப் ஆர்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Have you ever witnessed you are better informed? ஸோ நீங்கள் பெட்டராக இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்கள் எப்போயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எப்போயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இப்போ இப்போ இங்க் தீர போதுன்னா அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்போயாவது ஆசைப்பட்டிருக்கீங்களா, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மேனேஜிங் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் பை வாய்ஸ் கமாண்ட்ஸ் ஆர் பை ஸ்வாப்பிங் த ஃபிங்கர் இஸ் அ ரியாலிட்டி நவ். அதாவது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நம்ம டிவி எதுவாக இருக்கட்டும், ஹோம் அப்ளையன்சஸ்னால் நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதுவாக இருக்கட்டும், அதை வாய்ஸ்னாலேயே அதுக்கு கமாண்ட் கொடுக்குறது, ஒர்க் பண்ணுறதுக்கு கமாண்ட் கொடுக்குறது. அப்படி இல்லைனா ஸ்வாப்பிங் த ஃபிங்கர், விரலை வச்சு நகர்த்தியே அதுக்கு கமாண்ட் கொடுக்குறது இப்போ உண்மையாயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. கெட்டிங் போர்டு பை த ப்ரோக்ராம் யூ வாட்ச் ஆன் டிவி. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிவி பார்க்குற ப்ரோக்ராம் உங்களுக்கு போர் அடிக்குதா? Just tell your smart TV that you want to view your social feed instead.
நீங்கள் அப்போ என்ன சொல்லலாம், உங்கள் ஸ்மார்ட் டிவிகிட்ட போய் சொல்லிவிட்டு என்னோடய சோஷியல் ஃபீடை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லலாம். சோஷியல் ஃபீடுனா நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம், சோஷியல் மீடியாவை எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு உங்கள் ஸ்மார்ட் டிவிகிட்ட சொன்னீங்கன்னா அது செஞ்சு கொடுக்கும். இஃப் யூ ஆர் ஸ்ட்ரக் இன் அ டிராஃபிக் ஜாம், ஜஸ்ட் லெட் யுவர் கெட்டில் மேக் சம் டீ ஃபார் யூ விச் யூ கேன் சிப் பிப்பிங் ஹாட் த மொமெண்ட் யூ ரீச் ஹோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போது டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எப்பவுமே டிராஃபிக் ஜாமில் வந்து ரொம்ப ஒரு இதில் இருக்கும்ல, ஒரு ஹெக்டிக்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம டீயை வந்துட்டு கெட்டிலில் மேக் பண்ணிக்கலாம். கெட்டில்னா டீ மேக்கர், காஃபி மேக்கர். ஸோ அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே. யுவர் என்டையர் வாட்டர் அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கேன் பி டேக்கன் கேர் பை ஆட்டோமேட்டிங் ஆல் த ஆக்டிவிட்டீஸ். அது நம்மளோட தண்ணி தேவைகளோ இல்லை நம்மளோட எனர்ஜி தேவைகளோ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி ஹேஸ் நாட் ஒன்லி மேட் அ நார்மல் பர்சன்ஸ் லைஃப் ஈஸியர், பட் இட் ஆல்சோ அ பூன் டு சிட்டிசன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அதாவது இந்த விஞ்ஞானம் வந்துட்டு சாதாரண மனுஷனுக்கு மட்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஈஸியாக்கி கொடுக்கல, எங்களை மாதிரி வந்துட்டு ஸ்பெஷல் நீட்ஸ், அதாவது ரொம்ப ஸ்பெஷலாக சில தேவைகள் இருக்கும்ல, அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூன்னா என்ன சொல்கிறதுனா இங்கே வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இஸ் ஹோம் டு 2.7 crore people லிவிங் வித் ஒன் ஆர் அதர் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ இந்தியாங்கிறது எப்படிப்பட்ட இடம்னா 2.7 கோடி மக்கள் வந்துட்டு அங்கே டிசபிலிட்டியோடு வாழ்கிறாங்க, அதாவது உடல் நல குறைபாடோடு வாழ்கிறாங்க. அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் 2.21% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் டிசபிள்டு. 2011 சென்சஸ் கணக்கின்படி 2.21%, 2.21% இந்தியாவோட மக்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, டிசபிலிட்டியோடு இருக்கிறாங்க. Unlike the developed world, India's disabled are deprived by attitudinal barriers as they continue to grapple with the challenges of access, acceptance and inclusion. அதாவது டெவலப்டு நேஷன்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வாழ்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, டிப்ரைவ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லாத மாதிரி இருக்குது. பை ஆட்டிடியூடல் பேரியர், ஏன்னா ஒரு பேரியர் இருக்குது அங்கோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே சில கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, கிராப்பிள் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுறாங்களாம், நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு அனுபவிக்கிறாங்க டிசேபிள்டு பீப்புள்ஸ். அது சில நேரம் எப்படி மாறுதுன்னா, அக்சஸ்னால் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம உபயோகிக்கிறதுக்கோ, அக்செப்டன்ஸ்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் ஓகே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ, இன்க்ளூஷன்னா வந்துட்டு சரி இவங்கெல்லாம் வந்துட்டு காது கேட்காதவங்க, இவங்க அதெல்லாம் வந்துட்டு கண்ணு தெரியாதவங்கன்னு சொல்லி ஒதுக்கப்படுறதுக்கோ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துட்டு உருவாக்குது. ஏன்னா வந்துட்டு இங்கே பல டெக்னாலஜிஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலிஷா சேஸ், I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in life, but it would have been frustrating and difficult. ஸோ ஆலி என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு நான் செய்யாமல் இருந்திருப்பேன். Still have done it. I would probably still have done it because I want everyone to know the difference. அவள் எதுக்கு இதை செய்கிறா அப்படின்னா, நம்ம வந்துட்டு டெக்னாலஜி வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்சஸாக அவள் வாழ்க்கையில் உண்டாகியிருக்கு அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லணும்னு நினைக்கிறது. அது மட்டும் இல்லைனா இவளுக்கு ஒரு எரிச்சலாகவும் கஷ்டமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. I have cerebral palsy and I cannot physically type as fast as I think or anywhere near. ஸோ cerebral palsy அப்படின்னா பெருமூளை வாதம். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெருமூளை வாதம் இருந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம நார்மலாக டைப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணுனால எதுவுமே பண்ண முடியாது. பட் ரைட் நவ் that's what I am doing. I bet you are wondering how. ஆனால் இப்போது நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. I am using a piece of technology called Dragon Dictate. I speak and the words appear on my screen and then I can print them out. இதில் ட்ராகன் டிக்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பீச் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர், அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற சாஃப்ட்வேர் அது. ஸோ இந்த பொண்ணு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுதுன்னா ட்ராகன் டிக்டேட்டை யூஸ் பண்ணுது. அதை பேசுகிறதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுமா, அந்த பொண்ணு அதை பிரிண்ட் எடுத்து கொடுத்துருமா.
It made a huge difference to me. It made me achieve things I only dreamt of. ஸோ அவள் வாழ்க்கையில் இருந்துட்டு ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கி கொடுத்துருக்குன்னு சொல்கிறா. அவள் நினச்சதை அவளால் சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அவள் கனவுகளை அவளால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. I used to have a teacher. She's passed away now. And one day she said to me, அவளுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்காங்க, அவங்க இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஒரு நாள் வந்துட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆலிஷாட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, you are going to do your maths GCSE. I said, no, I'm not. Don't be silly. I don't think I could do anything like that. Studying was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me. ஒரு டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, நீ உன்னால் என்ன முடியும் அப்படின்னா மேக்ஸில் வந்துட்டு GCSE அப்படிங்கிறத உன்னால் படிக்க முடியும் அப்படின்னா ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனை உன்னால் படிக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு சொல்லுது, என்னால் முடியாது, நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லாதீங்க, ஏன்னா என்னால் அது எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு படிக்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர் யாரையாவது சார்ந்தே இருக்கணுமா, ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே நான் ஒரு ஆள் சார்ந்து இருக்கணும். அப்படின்றப்போ நான் எப்படி மேத்ஸில் வந்துட்டு GCSE படிக்க முடியுன்றது அந்த பொண்ணோட ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. பட் that's changed now. I can do it myself with my voice. இப்போ வந்துட்டு அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் அந்த பொண்ணால் அவரோட வாய்ஸ் மூலமாகவே அதை பண்ணிக்க முடியுது. Kim, who is the assistive technologist at my school, introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. கிம் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் வந்துட்டு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ட்ராகன் டிக்டேட்டை பற்றி இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறாங்க. அது வந்துட்டு இவளுக்கு ஒரு புதிய உலகத்திற்கு போன மாதிரியே இருந்துதான், புதிய உலகத்தை திறந்து வச்ச மாதிரியே இருந்துச்சான். யாருக்குன்னா இந்த பாப்பாவுக்கு, ஆலிஷாக்கு. Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. ஸோ கிம் வந்துட்டு எப்படி இதை செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அது எப்படி அதை வாய்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் எடுக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. Now I use it in class and at home as well. It had made me more independent and I am now able to study on my own. இப்போ அந்த பொண்ணு இந்த டெக்னாலஜியை கிளாஸில் யூஸ் பண்ணுறாங்க, வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஆகிட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுது, அவங்களாலேயே படிச்சுக்க முடியுது. ஸோ நவ் ஐ எம் டூயிங் மை மேத்ஸ் GCSE. ஐ நோ மை டீச்சர் வில் பி ப்ரவுட் ஆஃப் மீ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நான் என்னோடது எல்லாமே படிச்சுக்கிறேன், நானே வந்துட்டு மேக்ஸில் நினச்ச மாதிரியே GCSE பண்ணுறாங்க. இப்போ அவங்க டீச்சர் வந்துட்டு உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக என்ன நினச்சி பெருமைப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. ஐ நெவர் தாட் ஐ வுட் பி ஏபிள் டு டூ ஒன் GCSE இன் மை லைஃப், பட் ஐ எம் கோயிங் டு டூ 2. அவங்க வந்துட்டு ஒரு தடவை கூட GCSE படிக்க முடியாதுன்னு நினச்சாங்க, ஆனால் இப்போ அவங்க 2வது படிச்சுட்ருக்காங்கன்னா. அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மை செல்ஃப் ஈவன் ஃபர்தர். Kim says technology can help me to do that. It is opening up the world for young disabled people like me. அந்த பொண்ணு இப்போ 2வது அப்கிரேடிங் லெவலுக்கு போயிடுச்சு. அவங்க என்ன எப்போயுமே என்ன யோசிப்பாங்கன்னா, இதை வந்துட்டு நான் புஷ் பண்ணி இன்னும் நான் ஃபர்தராக போய்கிட்டே இருக்கணும், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கிம் என்ன சொல்லியிருக்காங்க இவங்ககிட்டனா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு புது உலகம் மாதிரி தெரிஞ்சது, புது உலகத்தை திறந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கள்ல, சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாத, பாடி ஃபங்க்ஷன் ஆகாதவங்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்குது, டிசேபிள்டு சைல்டுக்கும். There are many different types of technology that can help a young disabled person become independent. இதே மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருக்கு. யாருக்காகனா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து டிசேபிள்டாக இருக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு சுதந்திரமாக வாழ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. ஸோ ஒருத்தவங்களால் வந்துட்டு ரொம்ப அசையவே முடியாது அப்படின்னாலுமே கூட அவங்க வந்துட்டு கண்ணு மூலமாகவே கம்ப்யூட்டரை வந்துட்டு சரி பண்ண முடியுமா. ஐகேஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. அது எப்படின்னா, அந்த கண்ணு மூலமாகவே வந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை மானிட்டர் பண்ணுறதுக்கோ ரெடி பண்ணுறதுக்கோ அது யூஸ் ஆகுது. That means when they are reading, they can move from page to page using the pupil of their eyes. They don't need to press a button or anything. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐகேஸ்க்குன்னு அர்த்தம் என்னென்னா,
சில பேர் என்ன பண்ணலான்னா அவங்க கண்ணை யூஸ் பண்ணியே வந்துட்டு பேஜை வந்துட்டு அவங்க பியூப்பிள் இருக்குல்ல, பியூப்பிள்னா கருவிழி, அதை யூஸ் பண்ணியே வந்துட்டு அடுத்த பேஜை திருப்ப முடியுமா. அவங்களுக்கு எந்த ஒரு பட்டனும் தேவையில்லை, அவங்க கண்ணாலேயே வந்துட்டு அந்த புக்கை படிச்சுக்க முடியுங்கிறாங்க. Just one person, Kim, works with all 42 students here at my school and help us use technology in different ways. She is amazing. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. ஸோ ஒரே ஒரு பர்சன், அவங்க யாருன்னா கிம். அவங்களுக்கு கீழே அவங்க ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்காங்களா, 42 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அவங்களுக்குலாம் இந்த டெக்னாலஜியை வேறு விதமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப அமேசிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அமேசிங்கானவங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து தெரியலை எப்படின்னா இவங்க மட்டும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளால் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. இட் ஹேட் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. மறுபடியும் அந்த பொண்ணு சொல்கிறாங்கன்னா இது எனக்கு ஒரு புதிய உலகத்தையே திறந்து வச்ச மாதிரி இருந்ததுங்கிறாங்க. For verbal communication, David uses a liberator communication device. ஸோ வெர்பல் கம்யூனிகேஷனாக பேசுகிறது. ஸோ பேசுகிறதுக்கு டிவைஸ்க்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அதை யார் யூஸ் பண்ணுறாருன்னா டேவிட். அது என்ன டிவைஸ் அப்படின்னா லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸுங்கிற டிவைஸை அவர் யூஸ் பண்ணுறாரு. விச் ஹீ கண்ட்ரோல்ஸ் வித் ஹிஸ் ஐ மூமெண்ட்ஸ். அதை எதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா அவரோட ஐ மூமெண்ட்ஸை வச்சு. இட் ஹேஸ் அ ப்ளூடூத் அடாப்டர், ஸோ இட் லெட்ஸ் ஹிம் யூஸ் எனி பிசி ஆர் மேக் பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ த லிபரேட்டர். ஸோ இது வந்துட்டு இதுக்கு ஒரு ப்ளூடூத் அடாப்டர் மாதிரி இருக்கும். ஸோ அவரோட கண்ணு மூலமாகவே அவர் வந்துட்டு எப்படி என்ன பண்ணலாம், சிக்னல்ஸ் அனுப்பலாம். எதுக்காகனா அவரோட பிசி பர்சனல் கம்ப்யூட்டருக்கும், மேக்னா ஆப்பிள் ஐபாட் இருக்குல்ல அதுக்காகவும் இவரோட சிக்னலை வந்துட்டு அவர் அனுப்புறதுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகுது. இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் வென் ஐ லேர்ன் டு யூஸ் இட். இட் டுக் மீ கப்புள் ஆஃப் வீக்ஸ். கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள்ஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். ஸோ இவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு 2 வாரம் எடுத்துக்கிட்டாங்களா அதை கற்றுக்கிறதுக்கு. இந்த பொண்ணு நிறைய மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு முன்னாடி, பட் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. ஹீ ஹேஸ் அன் ACTIV controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and his music players. ஸோ இதில் அந்த பையன் இருக்கார்ல டேவிட், அவருக்கு வந்துட்டு ACTIVன்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்கா. அது அவரோட ஹெட் ரெஸ்ட்டுக்கிட்டே இருக்குமா. அது எங்கே இருக்குன்னா அவரோட சேரில், அவர் பெட்ரூம் அவர் சேரில் இருக்குமா. அது மூலமாகவே அவர் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னா டிவி, ப்ளூரே, மியூசிக் பிளேஸ் இதெல்லாமே வந்துட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. டேவிட் வாஸ் born with atheroid cerebral palsy. atheroid cerebral palsy அப்படின்னா அதாவது செரிப்ரல் பாலிசி எதனால் உண்டாகுதுன்னா ப்ரெக்னென்சினால் உண்டாகுது. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டு பிரெயின் டேமேஜோட இன்ஜுரியோட பறக்கிறப்போ அது உண்டாகுதுன்றாங்க. அண்ட் அட்டெண்டன்ஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கிறாரு, காலேஜில் படிக்கிறாரு. He has been using a high-tech communication aid since he was 8 years old and also been interested in ACC. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா 8 வயசாக இருக்கிறப்பே இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ACC மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. ACC அப்படின்னா ஆர்குமெண்டேட்டிவ் அண்ட் அல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது ஒரு டெக்னாலஜி. அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ், இந்த டெக்னாலஜிலாம் வந்துட்டு அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. When David first started out with AAC, he used a head switch to access his AAC during device running a page-based system. ஸோ அவர் ஆரம்பித்த புதுசில் அந்த ஏஏசிக்கு பழக்கப்பட்ட புதுசில் அவர் ஹெட் ஸ்விட்சை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பேஜை வந்துட்டு திருப்புறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. விச் டுக் லாட்ஸ் ஆஃப் நேவிகேஷன் அண்ட் ரெக்வயர்ட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் கம்பைன்டு வித் ஸ்விட்சிங். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரொம்ப வேலை தேவைப்பட்டுச்சு, ரொம்ப நேவிகேட் பண்ணி அதை பண்ணணும். அது மாதிரி நிறைய எஃபர்ட் பண்ணி அந்த பேஜஸை திருப்புறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. He now uses an ECO2 with ECO point. இப்போ வந்துட்டு அதிலே வந்துட்டு அட்வான்ஸ்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ECO பாயிண்ட்னா அதிலே வந்துட்டு ஒரு டெக்னாலஜி மாதிரி, அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரி. ஐ திங்க் எக்கோ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இது ECOனா எக்கோன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த டெக்னிக்கல் அப்ரிவேஷன். இதுக்கு எப்படி அப்ரிவேஷன் எனக்கு தெரியல. கூகுள் பண்ணாலும் வேறு மாதிரி ஒரு அப்ரிவேஷன் காட்டுது. ஸோ ஐ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் யூ நோ. ஆமாம், அந்த ECOங்கிறது எக்கோ தான். ஸோ எக்கோ2 அப்படிங்கிறது ஒரு அடாப்டர் டெக்னாலஜி. எக்கோ பாயிண்ட்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்கிங் இஸ் செலெக்ஷன் வித் அ ஃபுட் ஸ்விட்ச் ஒன்ஸ் ஹீ ஹேஸ் ஃபிக்ஸ்ட் ஹிஸ் கேஸ் ஆன் த ஐகான்
that is required. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் செலெக்ஷன் வந்துட்டு எது மூலமாக யூஸ் பண்ணுறாருன்னா ஃபுட் ஸ்விட்ச் மூலமாக யூஸ் பண்ணுறாரு. அது என்னென்னா அந்த ஐக்கானை வந்துட்டு அவர் பார்த்தாலே வந்துட்டு அந்த ஐக்கான் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. ஹீ ஹாஸ் அ ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்ட். அவரோட கம்யூனிகேஷன் வந்துட்டு எய்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் எய்ட் அவர்கிட்ட இருக்குது. இட் ஹாஸ் பின் மவுண்டட் ஆன் ஹிஸ் வாக்கர். அது எதில் வந்துட்டு இருக்கும்னா அவரோட வாக்கரில் வந்துட்டு அது கனெக்ட் ஆகிருக்கு. இட் இஸ் எசென்ஷியல் தேட் மச் ஆஃப் ஹிஸ் ஸ்பேர் டைம் இஸ் ஸ்பெண்ட் இன் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். இது வந்துட்டு அவருக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்ட்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற டைமில் எனி டைப் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ அவருக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா அவங்க வந்துட்டு படிக்கிறது மட்டும் பண்ண மாட்டாங்க, ஸ்பேர் டைமில் ஏதாவது அவங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவரோட ஸ்பேர் டைமில் இது ரொம்ப தேவைப்படுது. டேவிட் இஸ் ஆல்சோ அ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ டேவிடுங்கிறவர் வந்துட்டு நாட் ஒன்லி யூ வாண்ட் டு கம்யூனிகேட், அவர் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் கூட. அதனால் அவருக்கு வந்துட்டு இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸாக இருக்குது. ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், போஷியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால். ஆக்சுவலி இதோட ப்ரொனன்சியேஷன் போஷியா கிடையாது, அதுக்கு ப்ரொனன்சியேஷன் பாஷா அதுக்குரிய ப்ரொனன்சியேஷன். ஸோ அது என்ன டைப் ஆஃப் கேம் அப்படின்னா ஒரு பால் வச்சு விளையாடுறது. ஸோ அவர் என்னென்ன விளையாட்டு விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுற, இந்த பால் வச்சு யூஸ் பண்ணுறது ஒரு கேம். நான் கூகுள் பண்ணப்போ டிசேபிள்ஸ் விளையாடுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி இட்ஸ் ரிலேட்டட் டு தேர் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட கேமாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு கையில் வச்சுட்டு பால் எறிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹாக்கி நமக்கு தெரியும், பேஸ்பாலும் நமக்கு தெரியும். இந்த மாதிரியான விளையாட்டு விளையாடுறதுக்கு அவருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஹீ இஸ் அ ஸ்போர்ட் லீடர் அண்ட் யூசஸ் ஹிஸ் எக்கோ டூ லிங்க்ட் டு அன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டு டீச் பிஇ லெசன்ஸ். அவர் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் லீடராகவே இருந்திருக்கிறாரு. அவரோட எக்கோ டூ எதோ லிங்க் பண்ணி என்ன பண்ணுவார்னா அவரோட ஒயிட் போர்டில் வந்துட்டு பிடி லெசன்ஸ் வந்துட்டு அவர் நடத்துவாராம். டேவிட் ஹேஸ் 144 icons on the screen that he uses with the Echo Point eye gaze. When David first tried this access method, his response was, "I like it. It makes me faster. When can I have now?" ஸோ அதில் எவ்வளோ ஐக்கான் இருக்குன்னா அந்த ஸ்க்ரீனில் 144 ஐக்கான் இருக்கான். அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா எக்கோ பாயிண்ட் மூலமாக, ஐகேஸில் இருக்க எக்கோ பாயிண்ட் மூலமாக அவர் யூஸ் பண்ணலாம். ஐகேஸுங்கிற டெக்னாலஜியில் இருக்க எக்கோ பாயிண்ட் மூலமாக அவர் அதை யூஸ் பண்ணுறாரு, அந்த 144 ஐக்கானும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணப்போ என்ன சொன்னார்னா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எப்போ வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இதை நான் எப்போ வந்துட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு கேட்டார். Now David uses his Echo 2 and Echo Point to access the curriculum, study for his GCSE, order food and communicate while he is in restaurant and argue with his brother. ஸோ அவர் இப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவரோட படிப்புக்கு சம்மந்தமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு, GCSE எக்ஸாம் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு, மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறப்போ தம்பி கூட வந்து சண்டை போகிறதுக்குலாம் இது யூஸ் பண்ணியிருக்கிறாரு. யூ நேம் இட், டேவிட் கேன் கம்யூனிகேட் இட். ஸோ என்ன பண்ணுறாங்க, டேவிட்னால் அது உங்களுக்கு தெரியுமா, டேவிட்னால் அதனால் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. David will now uses his Echo 2 to speak in complete sentence with correct syntax. It has increased the number of words he uses meaningfully and comments socially using the language of his peers, thereby becoming a confident and a competent communicator. ஸோ டேவிட் வந்துட்டு இப்போ எக்கோ 2 அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஒரு சின்டாக்ஸ்னால் ஒரு இல்லை கிராமட்டிக்கலாக ஒரு சென்டென்ஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகுதான். ஸோ என்ன பண்ணுது, நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு அதில் ஆட் ஆகுது, நிறைய வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மற்றவங்களோட அவர் கம்பேர் அதாவது பேசுகிறப்போ வந்துட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. சோஷியலாக வந்துட்டு அவரோட லாங்குவேஜ், அவரோட பியர் குரூப் இருக்கிறாங்க, பியர்னால் அவங்க சேம் ஏஜ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசுகிறதுக்கு, அவங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் ஒரு மற்றவங்கள மாதிரி ஒரு காம்பிடென்ட் கம்யூனிகேட்டர். காம்பிடென்ட்னா ஒரு போட்டிக்குரிய கம்யூனிகேட்டர் ஆகிட்டார். ஸோ நார்மல் ஹியூமன்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதையுமே இவங்களால் பண்ண முடியுது, ஒரு காம்பிடென்ட்டாக ஆகிட்டார் அவர். டேவிட் ஹேஸ் ரீசென்ட்லி பீன் ஒர்க்கிங் ஆன் idioms with SLT. His latest being, Mom has got a lot on her plate. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடியம்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க, SLT அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அது வந்துட்டு இப்போது லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற என்ன இடியம்னா, மம் ஹேஸ் அ லாட் ஆன் ஹர் பிளேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் இதுக்கு என்ன அர்த்தம்னா அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதெல்லாம் இடியம்ஸ். ஸோ அதெல்லாம் அவர் யூஸ் பண்ணுறாரு.
David is also an advocate to other students who uses AAC and shows them how easy it is to communicate using a AC method. ஸோ இங்கே அட்வொகேட் அப்படிங்கிறதுனா அட்வைசர்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஏசி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த ஏஏசி மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதும் அவர் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாரு. He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair and head switches and uses Echo Point eye gaze system to communicate, access the computer to check on how the Chelsea football team is doing and send and receive text messages. When he is at home, he also plays MP3 on his Echo 2 from morning till night. ஸோ அவர் இதெல்லாம் வந்துட்டு பீஸ்போக் அப்படிங்கிற ஸ்விட்ச் சிஸ்டம் யூஸ் பண்ணி அவரோட ப்ளே ஸ்டேஷன் கேம் விளையாடுவாங்கள்ல, அதெல்லாம் அவர் வந்துட்டு அவர் அக்சஸ் பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவரோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது ஒரு சேர் இருக்குல்ல, எலக்ட்ரிக் வீல் சேர் இருக்குல்ல, அதுவுமே அவர் வந்துட்டு ரன் பண்ணுறாரு அவரோட ஹெட் ஸ்விட்சஸை யூஸ் பண்ணி. அதுக்கு அப்புறமேட்டு வந்து எக்கோ பாயிண்ட் ஐ சிஸ்டம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஸோ 3 டெக்னாலஜி. பீஸ்போக்கை வச்சு ப்ளே ஸ்டேஷன் விளையாடுறாரு, ஹெட் ஸ்விட்சை வச்சு எலக்ட்ரிக் வீல் சேரை வந்துட்டு ரன் பண்ணுறாரு, எக்கோ பாயிண்ட் ஐஸ் கேஸ் சிஸ்டத்தை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறாரு. அதில் வந்துட்டு அவரோட ஃபுட்பால் டீம் வந்துட்டு என்ன பண்ணுது, செல்சியா அப்படிங்கிற ஃபுட்பால் டீம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க, அதாவது அவர் ஃபுட்பால் பிடிக்கும் போல். ஸோ அந்த டீம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன விளையாண்டுட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் வீட்டில் இருக்கிறப்போ அவர் எப்போயுமே என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா MP3 வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பாராம் காலையிலேருந்து நைட்டு முடிக்க. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as a part of the Remix drama group. இப்போ டேவிட் வந்துட்டு எங்கே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா பிரேசிலுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. எதுக்காகனா ஒலிம்பிக்கில் போய் ட்ரை பண்ணுறதுக்கு. ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனியில் வந்துட்டு ஒரு ட்ராமா குரூப், ரீமிக்ஸ் ட்ராமா குரூப்பில் ஒரு ஒர்க்குக்காக வந்துட்டு எங்கே பண்ணுறாருன்னா பிரேசிலுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அடுத்து இந்தியன் இன்னோவேஷன்ஸ், இந்தியாவில் இன்னோவேட் பண்ணப்பட்ட விஷயங்கள் என்னென்னு கேட்குறாங்க. லீச்சல் ஷூஸ் பை கிறிஸ்பியன் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு லீச்சல் ஷூஸ் அப்படின்ற ஒரு ஷூஸை கண்டுபிடிக்கிறாரு. திஸ் GPS அண்ட் ப்ளூடூத் எனேபிள் ஷூஸ் ஹெல்ப் த டிசேபிள் நேவிகேட் ஸ்ட்ரீட் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மேப் சாஃப்ட்வேர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஜிபிஎஸும் ப்ளூடூத்தும் அதில் அந்த டெக்னாலஜியில் இருக்குது, அந்த ஷூவில் இருக்குது. அது எதுக்காகனா ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்கோ, சாஃப்ட்வேர் வந்துட்டு மேப் கொடுக்குறதுக்கோ அது யூஸ் ஆகுது. உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல். The app also record route and count steps. இந்த ரெக்கார்டு வந்துட்டு என்ன ரெக்கார்ட் பண்ணுதுன்னு, இப்போ நம்ம மேப்பில் போனால் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சொல்லுதில்ல, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்துட்டு இது மெயின்டைன் பண்ணுது. எப்படின்னா ரூட்டு ரெக்கார்டு, அதே மாதிரி எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியப்படுத்துது. இது Blee Watch by instructional designers Nupura Kirloskar and Janhavi Joshi of Mumbai. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த டிசைனர்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைனர். அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ப்ளீ வாட்ச் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. யாருன்னா நுபுரா கிர்லோஸ்கார் அப்படிங்கிறவரும் ஜான்ஹவி ஜோஷி அப்படிங்கிறவங்களும் மும்பையை சார்ந்தவங்க. அவங்க தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச். The smartwatch for hearing impaired converts sound waves into vibration and color codes to alert users of emergency sound. ஸோ இந்த என்ன பண்ணுதுன்னா, அதாவது சவுண்ட் வேஸை வைப்ரேஷனாக மாற்றுதான். அந்த கேட்காதவங்க இருப்பாங்கள்ல, கால் சரியாக கேட்க முடியாதவங்க அவங்களுக்கு. அண்ட் கலர் கோட்ஸ் டு அலர்ட் யூசர்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி சவுண்ட், அதாவது சில கலர் கோட்ஸை யூஸ் பண்ணி எமர்ஜென்சி சவுண்ட்ஸ் வந்துட்டு எழுப்புறதுக்கு அது யூஸ் ஆகுது. அண்ட் ரிங்கிங் டோர்பெல்ஸை ரிங் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இட் ஈவன் ஹெல்ப்ஸ் தம் ஃபீல் த ரிதம் ஆஃப் மியூசிக், அதாவது மியூசிக்கோட ரிதமை வந்துட்டு கேட்குறதுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. IGEST பை அனில் பிரபாகர். IGESTங்கிறத யார் கண்டுபிடிக்கிறான்னா அனில் பிரபாகர் கண்டுபிடிக்கிறாரு. IITM ப்ரொஃபஸர் அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் எனபிலிட்டி டெக்னாலஜிஸ். ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் IITM ப்ரொஃபஸர் அண்ட் கோஃபவுண்டர். எங்கன்னா எனபிலிட்டி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அவர் கோஃபவுண்டர். This wearable device tracks gestures of speech impaired people and speaks of them. ஸோ இது எதுக்காகனா நம்மளோட கை அசைவெல்லாம் யூஸ் ஆகும்ல, கை அசைவெல்லாம் பண்ணுவாங்கள்ல பேச முடியாதவங்க, அதை வந்துட்டு இதை ட்ராக் பண்ணி அவங்கக்கிட்ட திருப்பி பேசுகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. I guess technology makes your life easier.
Maybe it means you can keep in touch with your family, you can talk to and even see relatives who live far away. ஸோ இந்த டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்குது. இது வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு நம்ம எப்போயுமே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நமக்கு சொந்தக்காரவங்களாம் தூரமாக இருப்பாங்களா, அவங்கள நம்ம பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் யூஸ் ஆகுது. Well, Kim has shown me that technology can do even more for young disabled people like me. ஆனால் கிம் மாதிரியானவங்க நான் எனக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி டெக்னாலஜி எங்களுக்கு காமிச்சு எங்களை மாதிரியான மக்கள், அதாவது எங்களை மாதிரியான டிசேபிள் சில்ட்ரன்ஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் அண்ட் கண்ட்ரோல் அவர் என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கோ, நாங்கள் மற்றவங்க கூட பேசுகிறதுக்கோ, இந்த என்வாயர்மெண்ட் எங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை நாங்களே எங்கள் வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கோ இது யூஸ் ஆகுது. லைக் டர்னிங் த லைட் ஆன் அண்ட் அவுட். ஸோ அவங்களே லைட்டை ஆன் பண்ணுறதுக்கோ ஆஃப் பண்ணுறதுக்கோ அது யூஸ் ஆகுது. இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்டடி, get qualification and find opportunities for work. It can make us confident and independent. ஸோ இந்த டெக்னாலஜி இவங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அவங்களுக்கு டிகிரி வாங்குறதுக்கும் யூஸ் ஆகுது, வேலை தேடுறதுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி வந்து கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களை வந்துட்டு ரொம்ப தைரியமானவங்களாகவும் சுயமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிறதுக்குரிய எல்லா ஹெல்ப்பும் இந்த டெக்னாலஜி பண்ணுது அப்படிங்கிறாங்க. வேர்ல்ட் renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. ஸோ ரொம்ப உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஃபிசிசிஸ்ட் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். அவர் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டு. எப்படின்னா, இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த டேலண்டட் மைண்ட் பீப்புள் இருக்காங்களா, அவங்க இந்த ஃபிசிக்கல் கஷ்டத்தெல்லாம் வந்துட்டு உடம்பு மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இம்பேர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதையும் தாண்டி அவங்களால நிறைய அறிவான விஷயங்களை சாதிக்க முடியும், இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவரை வந்துட்டு செஞ்சு காமிச்சிருக்காரு. அவர் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ we can now look forward to more inclusive way of learning instead of cloistered existence. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இது மூலமாக வந்துட்டு அவங்க லேர்னிங் இதில் இன்க்ளூட் பண்ணி அவங்க நிறைய விஷயங்களை புது விஷயங்களை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் cloistered அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வெளி உலகத்துலேருந்து புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு தனிமையாக இருக்கிற ஒரு வெளி உலகத்துலேருந்து தள்ளி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல் இவங்களுக்கு உரிய விஷயங்களை படிப்புகளை இவங்களே பண்ணிக்க முடியுது. that most differently able learners had to face in the past. அதாவது நாங்கள் முன்காலத்தில் வந்துட்டு, அதாவது பாஸ்ட்டில் வந்துட்டு கஷ்டப்பட்ட மாதிரி எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களாலேயே எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. cloistered அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த உலகத்தை விட்டு தள்ளி இருக்கிறது. நியூவர் டெக்னாலஜி allows differently able learners to learn with their peers as well as contribute fruitfully to collaborative process of learning. ஸோ இந்த நியூவர் டெக்னாலஜி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேர்னர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, அவங்களோட கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து நம்ம பியர்ஸ்னால் அந்த குரூப் ஆஃப் சேம் ஏஜ் பீப்புள் கூட சேர்ந்து சில விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, நிறைய நல்ல விஷயங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும், கொலாபரேட்டிவ் ப்ராசஸ்னால் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்கள்ல படிப்பில், அந்த மாதிரி செயல்படுறதுக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் இன்டீட் த நியூ எரா ஆஃப் லேர்னிங், ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல எரா, படிக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல எராவாக இருக்குது டிசேபிள் பீப்புளுக்கு. உண்மையிலே இது வந்துட்டு ஒரு லேர்னிங், எல்லாருக்கும் ஈக்குவலான லேர்னிங் கிடைக்குதுல்ல. ஸோ இது எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல், நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லபடியாக கற்றுக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடியுது. டிஸ்கஷன் செஷன். இந்த லெசன்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ்டாக இருக்குது டிசேபிள்டு பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மோரோவர் வந்துட்டு எனக்கு ஒரு தோணுன சிந்தனை என்ன அப்படின்னா, ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ கேன் அஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது அஃபோர்ட் பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த டெக்னாலஜியெல்லாம் அக்சஸ் பண்ண முடியுமே தவிர்த்து எல்லா நாளையுமே இந்த டெக்னாலஜியை அக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக வாழ்கிறவங்க, நார்மல்னு சொல்கிறவங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போது பணம் வந்துட்டு குறைவாக இருக்கவங்கனால இந்த டெக்னாலஜி அக்சஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபார் ஹெவன் சேக் இவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களை அவங்களால இது பண்ண முடிகிறாங்க. ஸோ நிறைய பேர் அக்சஸ் பண்ண முடியாதவங்களும் இருப்பாங்க, அவங்களும் டேலண்டடாக இருப்பாங்க. அந்த சூழ்நிலைகளில் வந்துட்டு அவங்களோட நாலேஜ் இந்த உலகம் தெரிஞ்சுக்காமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு தாட் என் பிரெயினில் தோணுச்சு. உங்களுக்கு இந்த லெசனில் என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க.
இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.